வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஷமீனா. ரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு, பீட்டா விலங்குகள் நல வாரியம் மனு. ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசு இடைக்கால மனு, தமிழக அரசு மீண்டும் கேவியட் மனு தாக்கல். ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு பீட்டா தடை கோர முடியாது, பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. நாளை குடியரசு நாள் கொண்டாட்டம், பிரணாப் முகர்ஜி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். சென்னையில் குடியரசு நாள் விழா ஒத்திகை. தமிழகத்தில் 1 லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு பணி. தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தை ரத்து செய்ய கோரி பீட்டா மற்றும் விலங்குகள் நல அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி தமிழகத்தில் 1 வாரமாக பெருந்திரள் போராட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டத்தை தமிழக அரசு அண்மையில் பிறப்பித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தமிழக ஆளுநரின் ஒப்புதலுடன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டத்தை எதிர்த்து பீட்டா மற்றும் இந்திய விலங்குகள் நல வாரியம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் தமிழக அரசு சார்பில் மீண்டும் ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஜல்லிக்கட்டு தொடர்பாக 2016ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி பிறப்பித்த அரசாணையை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனுவை தாக்கல் செய்துள்ளது. வரும் திங்கட்கிழமையன்று இந்த மனுவும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழகம் மற்றும் மத்திய அரசு இணைந்து கொண்டுவரப்பட்டிருக்கும் சட்டத்திற்கு பீட்டா அமைப்பு தடை கோர முடியாது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுக கழக அலுவலகத்தில் மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுடன் பேசினார். சென்னையில் மாணவர் போராட்டத்தில் ஊடுருவிய தீய சக்திகளான கலவரக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். மாணவர் போராட்டத்தின் போது திமுக மாணவர் பிரிவினரை காவல்துறையினர் உள்ளே அனுமதித்தது பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். அதிமுக, திமுக இரு கட்சிகளும் பகைமை மறந்து செயல்பட்டால்தான் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். எந்த காரணத்தை கொண்டும் பீட்டா அமைப்பு நம்முடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் தலையிடுவதற்கு அனுமதிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமாட்டு உள்துறை அமைச்சர்கிட்ட நாம் ஏற்கனவே சொல்லியிருக்குது. அது சம்பந்தமாக அவங்க நடவடிக்கை. சார், இந்த சட்டத்தினுடைய முறைகள் என்னென்ன விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படி இருக்குது, இன்னைக்கு காளை காட்சி பொருளிலிருந்து அகற்றப்பட்டிருக்குது. இந்த மாநிலத்திற்கு உள்ளாக குடியரசு நாள் விழா நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குடியரசு நாள் விழா நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தலைநகர் தில்லியில் விழா நடைபெறும் இடமான ராஜபாதையில் இதற்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாளை காலை 9 மணிக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். குடியரசு நாள் விழாவில் பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்கின்றனர். தில்லி முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குடியரசு நாள் பேரணி நடைபெறும் பகுதியில் வாகன போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோல் பயங்கரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக எல்லைப்புற மாவட்டமான ரஜௌரி மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகத்தில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், அதிக அளவில் மக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
முக்கிய சாலைகளிலும் சாலைகளின் சந்திப்புகளிலும் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சோதனையில் மட்டும் 15,000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். குடியரசு நாள் விழா நடைபெறும் மெரினா கடற்கரையை ஒட்டியுள்ள காமராஜர் சாலையில் 2,000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தலைநகர் தில்லியில் நாளை குடியரசு நாள் விழா நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் தில்லி வந்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் சற்று முன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை சந்தித்த அபுதாபி இளவரசர் ஷேக் முகமது பின் சயீத் இருதரப்பு நல்லுறவு தொடர்பாக பேச்சு நடத்தினார். குடியரசு நாள் விழாவை ஒட்டி சென்னை மெரினாவில் காவல்துறையினரும் மாணவ மாணவிகளும் பங்கேற்ற ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே குடியரசு நாள் விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறையினர் அணிவகுப்பும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளின் ஒத்திகையும் நடைபெற்றது. இதனை தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். தமிழகத்தில் வறட்சி பகுதிகளை ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மத்திய குழு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து மத்திய வேளாண் துறை செயலர் வசுதா மிஸ்ரா தலைமையிலான குழு கடந்த 21ஆம் தேதி தமிழகம் வந்தது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியை மத்திய குழு ஆய்வு செய்தது. இதேபோல் தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருவண்ணாமலை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மத்திய குழு வறட்சி பாதிப்பு தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம், தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக வறட்சி தொடர்பான அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் அளிக்க உள்ளது. இந்திய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காத்திட அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குடியரசு நாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு நாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் பல்வேறு சாதி, மத, இனமொழி வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர்கள்தான் என்ற அசைக்க முடியாத ஒற்றுமை இருப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தேச ஒற்றுமை, இறையாண்மை ஆகியவற்றை பேணி காத்து பல்வேறு துறைகளில் உள்ள ஊழல்களை களைந்திட மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த கால கசப்புகளை மறந்து வருங்கால இந்தியாவில் வன்முறை, தீவிரவாதங்களை அடியோடு ஒழித்து சாதி, மத, இனமொழி வேறுபாடுகளை களைந்து பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரத்தை காத்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், நாம் அனைவரும் இந்தியர் என்ற பெருமையுடன் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என கூறி இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் குடியரசு நாள் வாழ்த்துக்களை டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். கருகிய பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். மத்திய குழுவை முற்றுகையிட்ட விவசாயிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மே 17 இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி இது தொடர்பாக பன்னாட்டு விசாரணையை மேற்கொள்ள தங்கள் இயக்கம் முயற்சி எடுக்கும் என்று தெரிவித்தார். இந்த நடந்த வன்முறைகளுக்கு தமிழகத்திலோ அரசு சார்பான நிறுவனங்களில் இருந்து ஒரு நேர்மையான விசாரணை நடக்காது. ஆளப்படுகின்ற இந்திய அரசினுடைய கட்டுமானத்தில் வரக்கூடியவர்களாலும் நேர்மையான விசாரணை நடக்காது. இந்தியாவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய சர்வதேச நேர்மையான செயல்பாட்டாளர்கள் ஒத்துழைப்போடு ஒரு விசாரணை நடந்த தேவை என்பதை சமயத்தில் முன்வைக்க விரும்புகிறோம். அதற்குரிய முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுப்போம். கருகிய பயிர்களை முறையாக கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க கோரி மத்திய குழுவை முற்றுகையிட்டு பெரம்பலூர் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய குழு பெரம்பலூர் வந்தது. அங்குள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த மத்திய குழுவை விவசாயிகள் ஏராளமானோர் முற்றுகையிட்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கருகிய மானாவாரி பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 3000 ரூபாய் நிவாரணத் தொகை, நெல், கரும்பு உள்ளிட்டவற்றுக்கு 5625 ரூபாய் மிகவும் குறைவு என தெரிவித்தனர். கருகிய பயிர்களை உரிய முறையில் கணக்கெடுத்து நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். தமிழக அரசு 33% பயிர் விளைச்சல் பாதிக்கப்பட்டாலும் அவர் இழப்பீடு வழங்கலாம் என்று மானாவாரி பயிருக்கு 3000 ரூபாயும், வெங்காயம் போன்றவர்களுக்கு 5625 அறிவிச்சிருக்கார். இது ரொம்ப குறைவு. ஆகவே இதை பிரதமர் வேளாண் காப்பீடு திட்டத்தில் அறிவித்து போல மக்காச்சோளத்துக்கு 17500, வெங்காயத்துக்கு 28000, நெல்லுக்கு 25000, கரும்புக்கு 49000 அறிவித்தது போல அதை உயர்த்தி அறிவிக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து பேரளி, ஒதியம், குன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளைநிலங்களில் கருகி போன மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட சாகுபடிகளை பார்வையிட்ட மத்திய குழு அலுவலர்கள் பாதிப்பு குறித்து விவசாயிகளிடம் கருத்து கேட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அலுவலர்கள் மத்திய குழு தில்லி திரும்பியவுடன் விரைவில் ஆய்வறிக்கை மத்திய அரசிடம் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக குடிநீர் தேவைக்கான செலவுகள், வனவிலங்குகளுக்கு தேவையான குடிநீர் மற்றும் உணவு மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான வறட்சி நிவாரணம், மேலும் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள், இவற்றிற்கான தேவை பட்டியல் அனைத்தையும் மத்திய குழுவிடம் சமர்ப்பித்துள்ளோம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள கீரப்பாளையம் மற்றும் குமராட்சி உள்ளிட்ட ஒன்றியங்களுக்குட்பட்ட கிராமங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநர் வசுதா மிஸ்ரா தலைமையிலான அலுவலர்கள் வறட்சி பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு இழப்பீட்டை கணக்கெடுத்தனர். பின்பு சாகுபடி பாதிப்பு குறித்து தமிழக அரசு அலுவலர்களிடம் ஆலோசனை நடத்திய மத்திய குழுவினர் விவசாயிகளிடம் கருத்து கேட்காமல் புறப்பட்டு சென்றனர். இதனால் அதிருப்தியடைந்த விவசாயிகள் குறுகிய நேரத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு நடத்தியது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தனர். ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வந்து இப்போதைக்கு 40,000 வட்டிக்கு கடன் வாங்கி நான் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் செலவு பண்ணியும் அதில் எந்த பலனுமே கிடையாது. எங்களோட பயிரெலாம் கருகி போய் ஏன்னா வீணாக போயிடுச்சு எல்லாமே. இப்போதைக்கு வந்து குடி தண்ணி கூட இல்லை, ஆடு மாடு குடிக்க கூட தண்ணி இல்லை. நாங்கள் வந்து 1 கிலோமீட்டர் நடந்து போய் தான் குடிக்கவே தண்ணி எடுத்துகிட்டு வரோம். மத்திய குழு கொடுத்து அந்த கொஞ்சம் நிதி உதவி வந்து எங்களுக்கு போதாது. முழுமையான நிவாரணம் கொடுத்து எங்களோட கண்ணீர் கவலையெல்லாம் துடைக்குமாறு கேட்டுக்கொள்ளணும். 55,064 ஹெக்டேர்ஸ் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. விவசாயிகளுடைய கோரிக்கை மனுக்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து நல்ல நிவாரணத்துக்கு வேண்டிய நடவடிக்கை வந்து விவசாய நேரடி எந்த கேள்வியும் கேட்கல, எந்த குறையும் கேட்டு தெரிஞ்சுக்கல. குறைய எதிர்த்து தீர்க்கிற மாதிரி எங்களுக்கு சரியான தெரியல. களை எடுத்து எங்களுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபா எங்களுக்கு வந்து மொத்த செலவாகிருக்குது. 25,000 ரூபா எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தே ஆகணும். நஷ்டீடு எங்களுக்கு வந்து 20,000 கொடுத்தே ஆகணும். இதுதான் எங்களுடைய கடலூர் மாவட்டத்தை உடைய மக்களோட கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அவங்க அறிவிச்சிருக்கிற நிதி சுத்தமாகவே பத்தாது. எங்களுக்கு காப்பீடு வந்து நாங்கள் சென்ற ஆண்டு கட்டியிருக்கோம், அதுக்கும் வரல. இந்த ஆண்டும் கட்டியிருக்கோம், இதுக்கும் 1-2 சேர்த்து கொடுக்கணும். விவசாயிகள், உயிரிழந்த விவசாயிகளுக்கு தக்க நிவாரணம் வழங்கணும். எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் எங்கள் அனைத்து வாய்க்காலும் தூர்வாரி தரணும். திருப்பூர் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முழுமையாக மத்திய குழு பார்வையிடவில்லை என கூறி விவசாயிகள் ஆய்வு நடவடிக்கை ஒரு கண்துடைப்பு நாடகம் என்று குற்றம் சாட்டினர். வறட்சி பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்ய திருப்பூர் மாவட்டத்திற்கு வந்த மத்திய அரசு அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் ஊத்துக்குளி வட்டத்தில் உள்ள பெரிய பாளையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் திருப்பூர், அவிநாசி வட்டத்திற்குள்ளிட்ட சில கிராமங்களில் வறட்சி பாதித்த பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்தது. இதனிடையே மத்திய குழுவினரின் நடவடிக்கைகளால் அதிருப்தியடைந்த விவசாயிகள்
வறட்சியால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் பார்வையிடவில்லை என புகார் தெரிவித்தனர். விளைஞ்சிருந்து எங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு 80,000 ரூபாய் கிடைக்கும். சோளம் 10 குண்டால் விலையும் அதுக்கு ஒரு 40,000 ரூபாய், தட்டு ஒரு 30,000 ரூபாய், 70,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஏக்கராக்கு 40,000 ரூபாய் நீங்கள் எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். ஒரு ஏக்கராக்கு 40,000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த குழுவும் சரி, மாநில கவர்மெண்ட்லேருந்து வந்த குழுவாக இருந்தாலும் வறட்சி இதாக இருக்கிறனால அந்த தண்ணிகளை குளங்குட்டையில் கொட்டாலே எங்களுக்கு போது குடி தண்ணீர் பிரச்சனையும் தீரும், விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு. நம்ம ஊத்துக்குளி தாலுக்கால பார்த்தீங்கன்னா 37 பஞ்சாயத்து இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துல போய் பார்க்கவே இல்லை, சோளத்தை மட்டும் பார்த்துட்டு போயிருக்காங்க. இது சரியான அணுகுமுறை இல்லை. எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு அந்த மற்ற விவசாய பயிர்களையும் பார்த்துருக்கணும். இது அனைத்து பகுதிகளும் போய் அனைத்து பகுதி விவசாயிகளையும் பார்த்து அந்த மஞ்சள் வாழை இப்படி போட்டிருக்கிறதெல்லாம் கூட கணக்கில் எடுத்து அவியலுக்குரிய நிவாரணம் வழங்கணும், உரிய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும்னு கேட்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளத்தி வயல், செட்டிக்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மத்திய அலுவலர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டது. வறட்சியால் பயிர்கள் கருகிய விளைநிலத்தினை மத்திய குழுவின் தலைவர் திவாரி தலைமையில் உயர் அலுவலர்கள் கணக்கீடு செய்தனர். பின்பு விவசாயிகளிடம் சேத விவரம் குறித்து கேட்டறிந்தனர். ஆய்வுக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழு உறுப்பினர் அழகேசன், மாவட்டத்தில் 99% அளவுக்கு சாகுபடி பயிர்கள் கருகி உள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கிடையே பேசிய மத்திய அரசு அலுவலர்கள் வறட்சியின் பாதிப்பால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை கைவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். அதாவது வறட்சி பாதிக்கப்பட்ட ஏரியா அசஸ் பண்ணுறதுக்காக மத்திய குழுவில் நாங்கள் மெம்பர்ஸ் 2 பேர் வந்திருக்கோம். 99% வறட்சியால் பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் நிறைய இடத்துல. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கள் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எங்கள் டீம் லீடருக்கு கொடுப்போம். மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமர்ப்பிப்பாங்க. இந்த ஏரியாவில் ஒரு இடம் கூட விளையலை. ஆனால் மத்திய அரசு கூடிய சீக்கிரமே நிவாரண உதவி வழங்கணும், மக்களுக்காக வழங்கணும். அதே நேரத்தில் எங்களோட கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும். அவங்க வட்டியை தள்ளுபடி பண்ணுறங்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கடனில் உள்ள வட்டியை மட்டும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு ஒரு நேக்கம் சொல்கிறாங்க. அது செய்யக்கூடாது. அந்த கடனையும் சேர்த்து எங்களை தள்ளுபடி பண்ணாலே பெரிய உதவியாக இருக்கும். மொழிப்போர் தியாகிகள் நாளான இன்று திருச்சி தென்னூரில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அனைத்து கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். திருச்சி தென்னூர் உழவர் சந்தை திடல் அருகே மொழிப்போர் தியாகிகளான சின்னசாமி, விராலிமலை சண்முகம் ஆகியோரின் நினைவிடம் உள்ளது. மொழிப்போர் நாளான இன்று பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதிமுக சார்பில் அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், வளர்மதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குமார், ரத்தினவேர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். தமிழ் மொழி காக்க தங்கள் இன்னுயிரை நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் சார்பில் இங்கே கழகத்தின் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகி சின்னசாமியின் சிலைக்கு அவருடைய சொந்த மாவட்டமான அரியலூரில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் கீழப்படுவூரை சேர்ந்த திமுக தொண்டரான சின்னசாமி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தார். அவரை போற்றும் விதமாக கீழப்படுவூர் பேருந்து நிலையத்தில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மொழிப்போர் தியாகிகள் நாளான இன்று தியாகி சின்னசாமியின் சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மொழிப்போர் குறித்த தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் இது தொடர்பான ஆவணங்களை உள்ளடக்கிய மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கீழப்படுவோர் மொழிப்போர் தியாகி சின்னசாமி அவர்கள் மொழிக்காக தன் உயிரை நீத்துக்கிட்டாரு. மொழிப்போர் நடந்த விதத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு கீழப்படுவரில் ஒரு மணிமண்டபம் கட்டி அவருடைய புகைப்படங்கள் மட்டுமல்லாமல் அவருடைய புகைப்படங்களும் ஆவணங்களாக இருந்தால் வருகின்ற சந்ததிகள் மொழிப்போரில் இவ்வளவு கஷ்டப்பட்ட மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவுகளை மனதில் வைத்துக் கொள்வார்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்த பக்தர்கள் மீது லாரி மோதிய விபத்தில் 2 பக்தர்கள் பலியாகினர், 5 பேர் காயமடைந்தனர். சுழியாப்பட்டியைச் சேர்ந்த பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி முருகன் கோவிலுக்கு புறப்பட்டனர். கல்பட்டியில் நேற்று இரவு தங்கி ஓய்வெடுத்தவர்கள் இன்று அதிகாலை திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். கீரனூர் அருகே கும்பகோணத்தில் இருந்து பின்பக்கமாக வந்த லாரி கட்டுப்பாட்டினை இழந்து பக்தர்களின் மீது மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்து 2 பேர் பலியாகினர். தகவலின் பேரில் அங்கு வந்த வையம்பட்டி காவல்துறையினர் காயமடைந்த 5 பக்தர்களை மீட்டு மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூக்க கலக்கத்தில் லாரியை இயக்கியதுதான் விபத்திற்கு காரணம் என தெரிய வந்ததை அடுத்து ஓட்டுநர் பாபுவை கைது செய்யப்பட்டார்.
பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க சென்னை ரிசர்வ் வங்கி மறுப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயர் மதிப்பு ரூபாய் தாள்கள் மதிப்பிழப்பு அறிவிப்புக்கு பிறகு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கியில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் இந்தியர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது. வெளிநாடுகளிலிருந்து தற்பொழுது சொந்த ஊர்களுக்கு வந்தவர்கள் சென்னை ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியவில்லை என்று தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருவதுடன் நோட்டுகளை மாற்றித்தர மறுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மார்ச் 31 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு க்ளோஸ் பண்ணதுனால மக்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவஸ்தைப்படுறாங்க. அவங்கவுங்க நிறைய குழந்தைங்க வயசானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நிறைய பேர் கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு இந்த கியூல நிக்கிறாங்க. ஒன்லி என்ஆர்ஐனா அவங்க எல்லாம் பப்ளிக் என்ன சார் பண்ணுவாங்க? இந்த நோட்டு மாத்துறதுக்காக அட்லீஸ்ட் 1 or 2 days கொடுத்தா பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நான் என்ஆர்ஐ ஃப்ரம் துபாய். நான் 31st நைட்டு நான் வந்தேன். இங்கே வந்துட்டு பணம் மாற்றுறதுக்கு நாயாபே அலையிறோம். ஆக்சுவலாக நாங்கள் 30 நாள் லீவில் வந்துட்டு இருக்கிறோம் வருஷத்துக்கு. இந்த 30 நாளில் 3 நாளாக நான் இதை ஃபேமிலி விட்டுட்டு இதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுத்து கொடுத்தா, கவர்மெண்ட் இடப்பட்டு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் செரீனா அரையிறுதிக்கு முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான நிலம் வழியாக எண்ணெய் குழாய்கள் பதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் உள்ள வடக்கு டகோட்டா மாகாணத்தில் 1885 கிலோமீட்டர் தொலைவுக்கு எண்ணெய் குழாய்கள் பதிக்க தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் மலைப்பிரதேசம் வழியாக குழாய் பதிப்பதற்கான பணிகள் தொடங்கின. இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் பழங்குடியின மக்கள் கடும் பாதிப்படைவார்கள் என்று கூறி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இதனையடுத்து அந்த திட்டத்தினை நிறுத்தி வைக்குமாறு முன்னாள் அதிபர் ஒபாமா உத்தரவிட்டார். புதிய அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் நேற்று இந்த திட்டத்தினை நிறைவேற்ற கையெழுத்திட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியின மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ட்ரம்புக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் பிரிட்டன் வீராங்கனை கோண்டாவை வீழ்த்தி செரீனா வில்லியம்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறினார். மெல்பர்னில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் பிரிட்டன் வீராங்கனை ஜோஹன்னா கோண்டாவை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய செரீனா 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். நாளை நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் குரோஷிய வீராங்கனை லூசிக் பரோனியை எதிர்கொள்கிறார். கான்பூரில் நாளை இங்கிலாந்துக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் இந்திய வீரர்கள் முனைப்பான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி தொடர் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் ஏற்கனவே விளையாடியுள்ளது. 2 போட்டிகளிலும் தொடரை இந்திய அணி கைப்பற்றியுள்ள நிலையில் இரு அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் போட்டி நாளை கான்பூரில் தொடங்குகிறது. மற்ற 2 தொடர்களைப் போல 3 20 ஓவர் போட்டிகளிலும் வெற்றியை குவிக்க இந்திய அணி முனைப்பு காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கான்பூரில் உள்ள விளையாட்டு திடலில் கேப்டன் கோலி தலைமையில் வீரர்கள் வலைப்பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் இங்கிலாந்து அணி வீரர்களும் கேப்டன் மார்கன் தலைமையில் முழுமையான ஈடுபாட்டுடன் வலைப்பயிற்சியில் மேற்கொண்டனர். நாளை மாலை 4:30 போட்டி தொடங்குகிறது. இதனை கண்டு ரசிப்பதற்காக கான்பூர் மட்டுமின்றி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர்களும் கான்பூருக்கு வந்த வண்ணம் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு, பீட்டா விலங்குகள் நல வாரியம் மனு. ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசு இடைக்கால மனு, தமிழக அரசு மீண்டும் கேவியட் மனு தாக்கல்.
ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு பீட்டா தடை கோர முடியாது, பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. நாளை குடியரசு நாள் கொண்டாட்டம். பிரணாப் முகர்ஜி தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். சென்னையில் குடியரசு நாள் விழா ஒத்திகை. தமிழகத்தில் 1 லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு பணி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.